ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் எல்லாம் நம்ம எப்பொழுதுமே சாப்பிடும்போது இந்த சாப்பாடு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அந்த சாங் அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா மட்டும் தான் நம்ம கேட்போம். அதே மாதிரி ஒரு வார்த்தைகளை நம்ம பேசும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, ரொம்ப கேர்ஃபுல்லானவங்களா இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய காதுகள் எப்பொழுதுமே வார்த்தைகளை சோதிச்சு பார்க்குது. நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்குறோம் அப்படிங்கிறத அதை கவனமாக நம்முடைய காதுகளும் கேட்டுக்கொண்டு இருக்குது. அந்த காது வழியாக போகிற வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் போய் கிரியை செய்யக்கூடியதாக இருக்குது. நம்ம எப்பொழுதுமே எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுமா? கர்த்தரை ருசி பார்த்தவங்களா, எப்பொழுதுமே அவருடைய வார்த்தையை கேட்கிறவங்களா, அதையே எப்பொழுதும் பேசுகிறவங்களா, அறிக்கை பண்ணுகிறவங்களா நம்ம காணப்படணும். ஏன்னா அப்பதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு போஜனம் கிடைச்சு கொண்டே இருக்கும். எப்படி நம்ம சரீரம் புஷ்டியா இருக்கிறதுக்கு சாப்பாடு சாப்பிட்டு ருசியானதை சாப்பிட்டு நம்ம உடம்ப நல்லபடியா பார்த்துக்கிறோமோ, அதே மாதிரி நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதனும் புஷ்டி ஆகிறதுக்கு ஆவிக்குரிய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பலப்படணும். ஸோ எப்பொழுதுமே ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தி கொள்றதுல ஸ்ட்ராங்காக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. எப்பொழுதும் ஆவிக்குரிய மனிதன் வளர்றதுக்கு உதவியாக இருங்க. தேங்க்யூ.